16க்கு 16 மெஷர்மெண்ட்ல நல்ல ஸ்பேசியஸான ஹால் வித் அட்ராக்டிவ் டிவி யூனிட் டிசைன், ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா மாடலர் கிச்சன் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்ஸ்க்கு வார்ட்ரோப் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வணக்கம் மக்களை, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா குருமபாளையம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு 2 BHK வீடு பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வெஸ்ட் ஃபேசிங் பிளாட்டில் நார்த் ஃபேசிங் வச்சு இந்த வீடு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 1150 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. பில்டப் ஏரியா 1050 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ரொம்ப நீட்டாக வந்து இந்த வீட்டை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரானே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11க்கு 16ங்க. ஸோ 10 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எலிவேஷன் வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டாக வந்துட்டு பேட்டர்ன் சூஸ் பண்ணி ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக EB கனெக்ஷன் எல்லாமே ஃப்ரண்ட்லேயே வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1/1ல் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸோட கலர், வால் டைல்ஸ் ஆகட்டும், ஃப்ளோர் டைல்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப யூனிக்கான பேட்டர்னில் வந்துட்டு டைலோட கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வால் முதல் பட்டி வச்சு நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து நமக்கு வந்து கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோரோட ஃப்ரேம் அண்ட் டோர் பார்த்தீங்க அப்படின்னா டீ கூட்டில் வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்து பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ ஹால் மட்டும் பாருங்கள், நல்லா 16க்கு 16 மெஷர்மெண்ட்லைங்க, நல்லா ஸ்பேசியஸான ஹாலுங்க. ஸோ லைட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வால் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா டைலும் வந்து அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு லைட் கலர் தான் வந்து நமக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2/4ங்க. டிவி யூனிட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து வால் டைலோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஒரே பேட்டர்னில் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து வீட்டை வந்து இன்னும் நல்லா பியூட்டிஃபுல்லாக காட்டுதுங்க. ஸோ அந்த டிவி யூனிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பூஜா யூனிட் கேபின் தனியாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, வடக்கு பார்த்த மாதிரிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பார்க் லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்பார்க் லைட்ஸ், கலர் லைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அஸ்பர் வாஸ்துபடி பார்த்தீங்க அப்படின்னா அக்னி மூலையில், அதாவது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து நமக்கு வந்து கிச்சன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் கம் டைனிங் 6க்கு 14 மெஷர்மெண்ட்டுங்க. 10 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே மாடலர் கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் டைலோட கலர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு மாடலர் கிச்சனோட கலர்ஸ் வந்து நமக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் டாப் வந்துட்டு கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க பிளாக் கலரில். SS மெட்டீரியல் வந்துட்டு சிங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே வந்துட்டு 2.6 இன்ச் லேண்ட் ஏரியாங்க. 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு ரூமோட சைஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வாஸ்துப்படி நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 UPVC விண்டோ நமக்கு வென்டிலேஷன் பர்பஸ்க்காக கிச்சன் ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது போக ஹால் ஏரியாவில் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக நமக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் டைப் UPVC விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோ மெட்டீரியல் எல்லாமே வந்து UPVC தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதனுடைய சைஸ் 10க்கு 16ங்க. ஸோ 2 UPVC விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க 3/4ல். அது போக வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்ஃபுக்கு கடப்பா செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோர் போட் நீட்டாக வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதிலே ஒர்க் ஸ்பேஸும் வந்து நமக்கு நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூமே வந்து நமக்கு வந்துட்டு பிளான் பண்ணி அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா PVC டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வாஷ் பேஷன் ப்ரொவிஷன், ஷவர் லைன் கனெக்ஷன் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து அவைலபிள் இருக்குதுங்க. கீசர் லைன் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ டைல்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்கான கலர்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக நமக்கு பெட்ரூம்க்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளஷ் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வீட்டினுடைய அனதர் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது செகண்ட் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 8 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா UPVC விண்டோ 3/4 ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2/4ல் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று இங்கேயுமே வந்துட்டு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவுட்டர் சைடில் வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஸ்டீல் டோர் போட்டு வெளியில் வந்து நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது கெட்ட காரியத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகாமையே வந்துட்டு வெளியில் இருக்கிற அந்த ஸ்டீல் டோர் மூலிமா நீங்கள் வந்துட்டு இந்த பாத்ரூம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியுங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் ஒன்று இருக்குங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டவல் பார்லேருந்து எல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எக்ஸாக்டாக குருமபாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் நீங்கள் வந்து ரீச் பண்ணாங்க. ஆதித்யா காலேஜ் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் SVB டெக் பார்க் ஒரு 4 கிலோமீட்டரில் நீங்கள் ரீச் பண்ண முடியுங்க. கோவில்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் புக் ஸ்கூல் உங்களால் ஒரு 2 கிலோமீட்டர் ரீச் பண்ண முடியுங்க. கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு KMCH ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து ரொம்ப ரீச்சபிளான தூரத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இது வீட்டோட அவுட்டர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷெட் பேக் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டான ஷெட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஸ்டீல் டோருங்க. ஸோ அவுட்டர் சைடில் வந்து நீங்கள் வந்து இது வந்து அக்சஸ் பண்ணுவீங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்துட்டு ஒரு வாஷ் பேஷனும் நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஜலமூலையில் போர்வெல் சம்பு வந்துட்டு பிளான் பண்ணி நமக்கு வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ போர்வெல் மோட்டர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் வந்து நமக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீட்டு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் 2 பெட்ரூம் அப்படிங்கிறதுனால மேலே ஓப்பன் டெரேஸ் போகிறதுக்கு நமக்கு வந்துட்டு அவுட்டர் ஸ்டேர்கேஸ் வந்து பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேர்கேஸில் ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அது போக எஸ்எஸ் மெட்டீரியல் வந்து ஹேண்ட்ரைல் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் அவுட்டர் ஸ்டேர்கேஸ்க்கு யாரும் எஸ்எஸ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க ரொம்ப ப்ரீமியமாக வந்துட்டு எஸ்எஸ்லேயே வந்து ஹேண்ட்ரைல் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரேஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 2 டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 750 லிட்டரில் நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனியாங்க. அது போக வாஷிங் ஸ்டோன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெரும்பாலும் இன்றைக்கி வந்து மேலே வந்து எல்லாருமே ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க வாஷிங் ஸ்டோன். பட் வந்து டேப் கனெக்ஷன் பெரும்பாலும் கொடுக்குறது இல்லைங்க. பட் இவங்க வந்து என்டையராக எல்லா ஒர்க்குமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்லேருந்து எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. இன்க்ளூடிங் ஓப்பன் டெரேஸ்லேருந்து நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் வீட்டுக்கு முன்னாடி மாட்டியிருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு நீட்டாக அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த வீடு வந்து ரெடியாக இருக்குதுங்க. நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அடுத்த நாளே கூடி வரலாங்க. பக்கத்தில் நிறைய வீடுங்கள் இருக்குதுங்க. ஸோ ஐடி பார்க்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்கூல்லேருந்து எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் 65 லட்சங்க, நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. உங்கள் கையில் ஒரு 6 to 10 லட்ச ரூபா இருந்தால் போதும், நீங்கள் இந்த வீட்டை சொந்தமாக்கிக்க முடியுங்க. ஸோ நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் இந்த வீட்டை விசிட் பண்ணுங்கள்.